வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான் சூப்பர் லீக்கோட ரெண்டாவது மேட்ச் கேட்டாய் கலாடியஸ் பெஷாவர் சால்மி ரெண்டு டீமும் மோத போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா February 8 2:30 மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடாஃபி ஸ்டேடியம் லாகூரில் தான். பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் இந்த கிரௌண்டில் 41 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுங்க 27 தடையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுங்க 14 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 175 பதிவாக இருக்குது. ஸோ இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேட்ஸ்மேனை ட்ரை பண்ண பாருங்கள். ஹெட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் இந்த ரெண்டு டீம் 21 தடவை மோதிருக்காங்க. அதில் பெஷாவர் சால்மி 12 தடையும், கிளாடியேட்டர் 9 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டரோட பாசிபிள் 11 ஒமார் யூசப் அண்ட் ஜேசன் ராய் ரெண்டு பேர் தாங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ யூசப் பொறுத்தளவுக்கு யங்ஸ்டர். ஸோ லாஸ்ட் சீரிஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். அதனால் இந்த சீரிஸ் வந்து இவர் ஓப்பன் பண்ண வைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பேட்டிங் செகண்ட் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் மேபி வந்து நீங்கள் டிஃபரன்ஷியல் பிக்காக யோசிச்சு பார்க்கலாம் யூசப் பொறுத்தளவுக்கு. ஜேசன் ராய் கண்டிப்பாக வந்துட்டு இனிஷியலாகவே வந்து அட்டாக் பண்ணி விளையாட முடியும். ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக சேஃபாக போய் தான் ஆகணும். ஸ்மால் லீகில் இவரை கேப்டன் வைஸ் நம்ம கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிலேட்டிவ்ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப பூராக இருக்குது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்கை சூப்பராக விளையாடுவார். அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு பாகிஸ்தான் கிரவுண்டே இவரால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ரூஸை பொறுத்தளவுக்கு இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு பிளேயராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லையுமே ஷாகில் நல்ல ஆப்ஷனுங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் டீசன்ட் இன்புட் மிடில் ஆர்டர் கொடுக்க முடியும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூசப் ஆர் ஜேசன் ராய் இது மாதிரி டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆனாங்கன்னா இவர்கிட்ட கண்டிப்பாக 50+ ரன் கூட வரலாம். கண்டிப்பாக ஷாகிலை பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிக். இந்த மேட்சை ட்ரை பண்ணி பாருங்கள். சர்ஃபாஸ் அஹ்மத் க்ளவ் ஒர்க் பண்ணுறாரு. அதுலேயும் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். பேட்டிங்கில் வந்தாலுமே மிடில் ஆர்டரில் ஒரு 30+ ரன் எடுக்க முடியும். எனிவே கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கு. பட் இவர் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் மினி ஜிஎல் ஆர் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரூதர்ஃபோர்ட் சூப்பர் பிளேயருங்க. ஃபார்மே நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் பேட்டிங் சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு குயிக்காக இவரால் ஸ்கோர் பண்ண முடியும். அது இல்லாமல் பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. பட் பவுலிங் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கேட்சிங் பொசிஷனில் இருக்கார். அதுலேயுமே இவரால் பாயிண்ட் எடுத்துக்க முடியும். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து மேபி டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி டீம் போட்டிங்கன்னா அதில் இவரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா இவரால் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். முகமது வாசிம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்ங்க. இனிஷியலாகவும் பவுல் பண்ணுவார், டெத்லையும் பவுல் பண்ணுவார். பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். கண்டிப்பாக முகமது வாசிமை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பிக். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நீங்கள் கேப்டன் வைஸ் நம்மளை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உஸ்மான் காதி மினிமம் 1 விக்கெட் கேரண்டியாக எடுத்து கொடுத்துருவார். மேபி பவுலிங் செகண்ட் பண்ணால் அது 2 to 3 விக்கெட்டாக கூட கன்வெர்ட் ஆகலாம். ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு நம்ம சேஃபாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ண தேவை. ஜஸ்ட் பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. முகமது ஹஸ்னைன் இம்பார்ட்டன்ட் பிங்க. இவருமே பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் பவுல் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. டெத் ஓவரில் பவுல் பண்ணி கண்டிப்பாக 2 விக்கெட் கூட எடுக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராப் பண்ண வேண்டாம். ஏன்னா பாகிஸ்தான் டீம் பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு ரன்ஸ் வருதோ அதேமாதிரி விக்கெட்டுமே விழும். முகமது அமீர் இனிஷியலாக வந்து கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். இனிஷியலாக பவுல் பண்ணி டாப் ஆர்டர் வந்து அவுட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது முகமது அமீர் வந்துட்டு சேஃபாக நம்ம ட்ரை பண்ணிப்போம். மேபி ஃபஸ்ட் பால் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸில் ஜிஎல்ல மட்டும் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்மால் லீகில் பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். சாஹில் கான் இம்பார்ட்டன்ட் பிங்க. கண்டிப்பாக வந்து இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இவர்கிட்ட வந்து 2 விக்கெட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் மிடில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பேட்ஸ்மேனை ஸ்ட்ரகிள் பண்ண வைப்பார். சாஹில் கானை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி வந்து யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. பர்சன்டேஜும் கம்மியாக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பிளேயரை நீங்கள் வந்து ஜிஎல்ல ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஜிஎல் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஷாவர் சால்மியோட பாசிபிள் 11 பாபர் அசம் அண்ட் சாய்ம் ஹைப் ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பாபர் அசம் சொல்லவே தெரியல. கண்டிப்பாக வந்துட்டு 90% எல்லாமே இவர் தான் ஸ்மால் லீகில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஃபார்மே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு சேஃபஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனாக பாபர் அசமை சொல்லலாம். சாம் ஹைப் ரீசன்ட் ஃபார்ம் போராக இருந்தாலுமே பட் பாகிஸ்தான் கிரவுண்டில் இவரோட ரெக்கார்ட் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. மேபி 1 or 2 ஓவர் கூட பவுல் பண்ணலாம். அதில் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்தால் கூட அதுலேயுமே ஒரு பாயிண்ட் எடுத்துக்க முடியும். ரெண்டு பேருமே ஸ்மால் லீக் பொறுத்தவரைக்கும் சேஃப் சாய்ஸ். பாபர் அசம் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். முகமது ஹாரிஸ் க்ளவருக்கு இவர் தான் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக வந்துட்டு அதுலேயுமே பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் பேட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு இந்த கிரவுண்டில். கண்டிப்பாக வந்துட்டு ஹாரிஸை பொறுத்தவரைக்கு ஒரு ரிஸ்கி சாய்ஸில் நீங்கள் ஸ்மால் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். டாம் கோலர் ரீசன்ட் ஃபார்ம் வந்துட்டு போராக இருந்தாலுமே பட் குயிக்காக விளையாடக்கூடிய பிளேயர். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து
இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு 50% கண்டிப்பாக வரலாம். டாம் ஹோலரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு வைஸ் கேப்னா ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஆசிஃப் அலி ஸோ மிடில் எல்லாம் கண்டிப்பாக அவரால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இனிஷியலாக வந்துட்டு சப்போஸ் சாமப் ஹாரிஸ் இது மாதிரி அடித்து ஆடும்போது அவுட் ஆகிட்டாங்கன்னா ஆசிஃப் அலி கிட்ட இருந்தால் கண்டிப்பாக இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு 50% வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேட்சிங் பொசிஷனில் இருக்காருங்க. ஸோ அது வேறு இவருக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஆசிஃப் அலியை மிடில் ஆர்டரில் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பாக குயிக்காகவே இவரால் ஸ்கோர் பண்ண முடியும். ஹசிபுல்லா கான் ஒரு டீசன்ட் சாய்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கீப்பிங் பொசிஷனில் இருக்கார். பர்சன்டேஜாக எல்லாமே கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஜிஎல் பிக்காக தான் யோசிக்க வேண்டியது. ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஜமால் ஒரு டீசன்ட் சாய்ஸுங்க. 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். அதில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுக்கலாம். அண்ட் பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 20% எடுக்க முடியும். ஸோ ஜமாலை பொறுத்தளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். ஒரு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன்ஸ் கேப்லாம் வேண்டாம். வுட் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ கண்டிப்பாக இனிஷியலாகவே இவரால் 2 to 3 விக்கெட் எடுக்க முடியும். ஆனால் பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 20+ ரன் அடிக்க முடியும். ஸோ பேட்டிங் சான்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். மினிமம் 2 விக்கெட் இவரால் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ வுட்டை பொறுத்தளவுக்கு ட்ராப் பண்ண தேவை. இம்பார்ட்டன்ட் பிக் ஃபஸ்ட்டு பவுலில் ஒரு வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெஹ்ரன் முஹம்மட்ஸ் ஒரு சூப்பர் சாய்ஸுங்க. எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மிடில் ஆர்டரில் இவரால் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பிளேயராவது உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவர்கிட்ட வந்து இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு 2 விக்கெட் கன்ஃபார்மாக எடுத்து கொடுக்க முடியும். சல்மான் நிஷான் ஸோ டெத் ஓவரில் பவுல் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ டெத் ஓவரில் பவுல் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு விக்கெட் எடுக்க முடியும். ஏன்னா டெத் ஓவர் பொறுத்தளவுக்கு பேட்ஸ்மேன் அடித்து ஆட தான் ஆசைப்படுவாங்க. அந்த டைமில் இவருக்கு விக்கெட்ன்றது அதிகமாகவே கிடைக்கும். அட்கிஸ்டன் ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிக்கு தாங்க. ஸோ டாப் ஆர்டர் ஓப்பன் பவுல்லையும் வந்து பவுல் பண்ண போகிறாரு. டெத் ஓவர்லையும் பவுல் பண்ண போகிறாரு. ஸோ ஓப்பன் பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும் டெத் ஓவரில் ஒரு விக்கெட்டும் எடுத்தாலுமே 2 விக்கெட் சாலிடாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு சேஃப் சாய்ஸ்னால் அட்கிஸ்டனை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு பாபர் அசம், ரூசோ, ஜேசன் ராய் அண்ட் டாம் கோலர். ஸோ இவங்களாம் வந்து நல்ல சேஃப் சாய்ஸ். கொஞ்சம் ரிஸ்க்காக நம்ம கிராண்ட் லீக்கில் சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமால், சாம் ஹைப், முகமது அமீர் அண்ட் ஹாஸ்னின். ஸோ இவங்களுமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதில் வந்து நம்ம சொல்லும்போது முகமது ஹாரிஸ் ஒரு நல்ல சாய்ஸ். அண்ட் வுட் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் சாய்ஸாக இருப்பார். ஸோ மல்டிபிள் டீம் கிரியேட் பண்ணுறவங்க அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி வந்துட்டு ஸ்மால் லீக் பொறுத்தவரை நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டெமோ எஸ்எல் டீம் பார்ப்போம். ஸோ டெமோ எஸ்எல் டீமில் பாபர் அசம் கேப்டனாகவும் ஜேசன் ராய் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு வுட் அண்ட் ஹாரிஸுமே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அண்ட் டாம் ஹோலரை நம்ம இங்கே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ லைன் அப்லாம் வரட்டும், யாராவது பிளே லெவலில் இருக்க போகிறாங்க அப்படின்றதான் பார்த்துட்டு ஸோ லேட்டஸ்ட் டைம் வந்து நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ டெலிகிராமில் யாரும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட்டில் வந்து சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.